ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், இன்வெஸ்டிகேஷன் ஆன்கோயிங். உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த பார்ட்டியினுடைய எலெக்ஷன் கேம்பெயினுடைய ஜெனரல் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தமிழ்நாடு காவல்துறை மூலமாக நீங்கள் 41 பேரை கொன்று குவித்தீர்களே அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு. நீங்கள் அதே ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர் கரூரில் நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, நமக்கு எதிராக நடந்த சதி சூழ்ச்சியை அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனும் தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க போகிறோம் சொல்லிட்டு சந்தேகத்தை கிளப்புவதற்கும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர், அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் அந்த பார்ட்டியில் இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு கேபினெட் மினிஸ்டரா இருக்கிறாரு. இவர்கள் இந்த விவகாரத்தை உறுதிப்படுத்தி அதை முடிவே கட்டிட்டாங்க. அவ்வளோதான், முடிவு கட்டிட்டு நாங்கள் இவங்க தான் செஞ்சாங்கங்கிறத நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தெரியறதுக்கு நாங்கள் ஒன்று அமைக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரே சார், இது எப்படி சார் இது? வணக்கம். பாருங்க, நீங்க எல்லாமே பொதுவெளியில அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியதையும் பேசுவதையும் தான் நம்ம விவாத பொருளாக இன்றைக்கு இந்த அமர்வில் விவாதிக்கிறோம். ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகு இந்த வழக்கு இப்போ விசாரணைக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. சோ இதுல நம்ம குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள் கிடையாது. குற்றம் சாட்டப்படாதவர்கள் படாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நிரபராதி என்று நிரூபித்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால விசாரணையின் அடிப்படையில் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம we will cross the bridge when it comes ன்னுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது நம்ம கடக்க வேண்டிய அந்த பாலத்தை எப்போ அந்த பாலம் வரும்போது நம்ம அதை பேசுவோம். இப்ப அவர் சொல்லியிருக்கிறது, தாவேகாவின் கட்சி தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2 பதவியிலும் அவர் வகிக்கிறார். மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லுவது, அந்த காலகட்டத்தில் அந்த நினைவு தூணோ நினைவு சின்னமோ அமைக்கும் போது அது எப்படி அது பரிமாணமாக உருவெடுக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இன்றைக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இது இட் இஸ் இட் இஸ் a political party, or it is a political statement. Political statement எல்லா ஈவன் முன்பு இருந்த முதலமைச்சர்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல சார் இங்க பாருங்க சார், தாமதமாக வந்தது இந்த ஒரு விபத்திற்கு காரணமாகி விட்டது அப்படின்னு சொல்வது, சட்டமன்றத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் சொன்னது அவை குறிப்பில் பதிவாகி இருக்கிற காரணத்தினால் நான் சொல்றேன். நீங்க தாமதமாக வந்தது இந்த அசம்பாவிதத்திற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னது பழி சொல்வது அப்படின்னா, சார் இந்தியாவில் ஹையஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டினுடைய காவல்துறை என்ன ஹைவேல இருந்து என்ன கூட்டிட்டு வந்தது சதின்னு சொல்வதும், காவல்துறை மூலமாகத்தான் இந்த 41 பேரும் கொலை செய்யப்பட்டார்கள்னு சொல்வதும் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும்போது இது என்ன சார்? இது இல்ல ஒரு நிமிஷம். நீங்க அவர் பேசவே கூடாது ஒரு கட்டத்துல அவருடைய பாணியில் சொன்னா பேசு பேசு என்று சொல்கிறார்கள். இப்ப பேசவே கூடாது என்றும் சொல்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப அவருக்கு ஆர்டிகல் 19(1)A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு உரிமை உண்டு, எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு, எனக்கும் உண்டு. அவர் பேசுகிறார். பேசுவதற்கு கூட உரிமை இல்லை என்று நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் குற்றம் சாட்டுகிறார். he is innocent until proven guilty என்ற அந்த வாதத்தின்படி யாரும் குற்றவாளி என்று இன்னும் நிரூபணமாகவில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு பேசுவதற்கான எல்லா உரிமையும் தார்மீக பொறுப்பும் இருக்கின்றது. இதை அரசியல் பேசுவது தவறு என்று சொல்வது சரியில்லை. ராஜசேகர் சார், இங்க பேசுவதற்கு உரிமை இருக்கிறது.
ஆனா என்ன பேச இல்ல, வேண்டும் இல்ல, என்று என்ன நாம் பேசுவதற்கு எப்படி உரிமை பேச இருக்குன்னு வேண்டும்? நான் சொல்லல. நான் இததான் பேசணும்னு நான் சொல்லல. ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஹையஸ்ட் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இது சதி, இது சூழ்ச்சி அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்கு என் பார்ட்டி சார்பா ஒரு நினைவு சின்னம் வைப்பேன், ஒரு நினைவு ஸ்தூபி வைப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இந்த கன்க்ளூஷன் எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறேன். இது சொல்றதா, இது பேசுவதா? அரவிந்த் ஒரே நிமிஷம். இதெல்லாம் மேட்டர் இஸ் சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன். அதாவது சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் விசாரணை முடிந்து அதனுடைய என்ன அந்த அந்த கண்டுபிடிப்பு வருதோ அதை நீதிமன்றத்தில் சமர்க்கும் போது நீதிமன்றத்தின் விவாதங்களுக்கு அப்புறமா ஆர்குமெண்ட்ஸ் மற்ற எதிர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் யார் குற்றவாளி யார் என்ன என்பது மக்கள் மன்றத்தில் தெரியும். அது வரைக்கும் அனைவருக்கும், இப்ப திமுகவிற்கும் உரிமை உண்டு, இது இல்ல சதி இல்ல, தமிழ்நாடு காவல்துறை இதை செய்யல அப்படின்னு அவங்க கட்சி சார்பா பேசுவதற்கும் உரிமை உண்டு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தாவேகா தலைவர் இது திமுகவும் காவல்துறையும் அன்றைய காலகட்டத்தில் கூட்டாக செய்த சதி என்று சொல்வதற்கும் உரிமை உண்டு. இந்த உரிமை, பேச்சுரிமையை தடுப்பதற்கு நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏனென்றால் இந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் வரும் தீர்ப்பின் அடிப்படையில் தான் எதுவும் சொல்ல முடியும். நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் சொல்ல முடியும். இப்பொழுது எல்லாருக்கும் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க பேசலாமா சார்? ஏதோ அதுக்கு பேர் ஆர்டிகல் 19 சொல்றீங்க, உரிமைங்கிறீங்க, கிரிமைங்கிறீங்க. ஒரு சப்ஜுடிஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பொறுப்பில் சார். இங்க பாருங்களேன், எங்களுக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும். அதனால நீங்க ரொம்ப சீனியர் கிரிமினல் அட்வொகேட், நீங்க சொல்லுங்க. ஒரு சப்ஜுடிஸ் மேட்டரை இந்த ஸ்டேட்டினுடைய ஹையர் அத்தாரிட்டியான சீஃப் மினிஸ்டர் நீங்க இது ஒரு சதி, போலீஸ் தான் பண்ணனது, போலீஸ் இப்படி பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல, இவங்களை நான் நம்பிட்டேன் இப்படின்ட்டெல்லாம் சொல்றது, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனுடைய 19ல வருதா? இதெல்லாம் அரவிந்த், மேட்டர் நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் போதுதான் மேட்டர் சப்ஜுடிஸ். சிபிஐ விசாரணை செய்யும் போது மேட்டர் சப்ஜுடிஸ் கிடையாது. அதை அடிப்படையா புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு ட்ரையல் நடக்கும் போதுதான் மேட்டர் இஸ் சப்ஜுடிஸ். ஆனா இப்போ மேட்டர் இஸ் நாட் சப்ஜுடிஸ். Matter is open. It is under investigation of the investigating agency. In this case, it is the CBI. So அப்படி இருக்கும்போது பேசுவது என்ன பேச வேண்டும்? ராஜசேகர் சார், இந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு மாற்றப்பட்டது? அதாவது ஒரு நபர் விசாரணை கமிஷன் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகளாக இருந்த, அப்போது ஏடிஜிபியாக இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதமும் நீங்க அமுதா ஐஏஎஸும் அமர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி அந்த சந்திப்பில் இவர் தாமதமாக வந்தது காரணம் என்று சொன்னதுதான் இன்னைக்கு இந்த வழக்கு சிபிஐனுடைய விசாரணைக்கு போவதற்கு காரணம். சரியா? அதே காரணத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் இந்த மாநிலத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரும் இந்த படுகொலை, இந்த அசம்பாவிதம் இவர்களால் தான் நிகழ்த்தப்பட்டது, காவல்துறையால் தான் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்வது எப்படி நியாயமா இருக்கும்? இது நீங்க இதை ஒரு வழக்காக கூட நீங்க தாக்கல் செய்யலாம், உரிமை இருக்கின்றது. பட் ஆனால் யார் வேணா தாக்கல் செய்யலாம். ஆனால் அவர்கள் பேசியது குற்றம் என்று சொல்வதற்கு நமக்கு யாரும் உரிமை கிடையாது. நீதிமன்றத்துக்கு மட்டுமே அந்த உரிமை இருக்கின்றது. சரி, ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், இவர்கள் செய்த சதி சூழ்ச்சியால் தான் இது நடந்தது. அதனால் எங்களுடைய கட்சி ஒரு நினைவு சின்னத்தை இங்கு அமைக்க போகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையையும் இந்த சதியை தெரிந்து கொள்வதற்காக சொல்லிய பிறகு அந்த சதியால் உயிரிழந்த குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள், அவங்க எல்லாருமே விட்னஸ். அந்த குடும்பத்தினருக்கு 32 பேருக்கு இன்னைக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாரு சார். இந்த அரசு வேலை வாங்கியவர்கள் முதலமைச்சர்கிட்ட இருந்து அரசு வேலை வாங்கியவர்கள், முதலமைச்சர் இதை சதி அப்படின்ட்டு சொன்னதனால் முதலமைச்சர் யாரை சதி என்று அந்த பார்ட்டி சித்தரிக்கிறதோ அவர்களுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு என்ன சார் உத்தரவாதம் இருக்கு? நல்ல கேள்வி இது.
அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றது உத்தரவாதம் இருக்குதான்னு கேக்குறீங்க. அவங்க கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா என்று நமக்கு எப்படி தெரியும்? ஒன்று, அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள சிபிஐ வந்து அவங்கள கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது இன்று வரை. அவங்க விசாரிக்கப்பட்டார்களா விசாரிக்கப்படவில்லையா என்றும் தெரியாது. இந்த அரசு வேலை ஒரு முதலமைச்சர் தருகிறார் என்று கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ் விச்சவர் கிரவுண்ட்ஸ்ல கொடுக்குறாங்களோ அந்த அது வந்து தவறு என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. சார் இல்ல நீங்க பாருங்க, இப்போ நீங்க திரும்பவும் நீங்க வந்து வேற ஒரு ஆங்கிள்லயே இதை கொண்டு போக முயற்சி பண்றீங்க. நான் அப்படி கேட்கவே இல்லை. இந்த வேலை கொடுத்தது தப்புன்னு சொல்லல. அது இவங்க கிட்ட இன்னைக்கு அதிகாரம் இருக்கு, யாருக்கு வேணா வேலை கொடுத்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா வேலை வாங்கியவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்கள்? உண்மைக்கு விசுவாசமாக இருப்பார்களா அல்லது உதவியவர்களுக்கு இருப்பார்களா அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. பாருங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்களோ சாட்சியாக இந்த வழக்கில் கொண்டு வந்தவர்கள் உண்மை பேசுகிறார்களா பொய் பேசுகிறார்களா என்று மத்திய புலனாய்வுத்துறை வந்து கண்டுபிடித்து விடும். அதனால நல்லா கிடைச்சு சார், எதுனாலும் அவங்க விசாரிப்பாங்க. இருங்க ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம். பாருங்க, நம்ம வந்து இவங்க இதைதான் பேசணும், இந்த சிபிஐ இப்படிதான் விசாரிக்கணும், சிபிஐ இதுதான் கேள்வி கேட்கணும்னு சொல்வதற்கு we have no outsideல இருக்க காமன் பப்ளிக்கு என்ன முகாந்திரம் இருக்கின்றது? அந்த ஏஜென்சி நீதிமன்றத்துக்கு வந்த போது நீதிமன்றத்தில் நீங்க ஒரு எந்த தலைவராவது தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் இப்படி சாகணும் அப்படின்ட்டு விரும்புவார்களா? யாருமே விரும்ப மாட்டார்கள் என்று இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் சொன்னதற்கும் இந்த 41 பேர் இறந்ததற்கு சதியும் சூழ்ச்சியும் தான் காரணம். என்ன ஹைவேல இருந்து என்ன போலீஸ் கூட்டிட்டு வந்ததற்கு பின்னாலே ஒரு பெரிய டிராமா இருக்கு என்று அதே மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் சொல்வதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல சார்? அதை தான் நாங்க ஒரு கிரிமினல் லாயரா உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறோம் சார். இது பாருங்க, நீங்க வந்து அன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியதற்கும் இன்றைய முதலமைச்சர் பொதுவெளியில் கரூரில் பேசியதற்கும் இரண்டு வேறு டூ ஆப்போசிட் பாயிண்ட்ஸை நீங்க விவாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, அது வந்து அன்றைக்கு இருந்த சூழலில் அதிகாரிகள் வந்து பிரீஃப் பண்ணிட்டாங்க, பப்ளிக் டொமைன்ல இருக்குது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் தாவேகாவின் கட்சியின் தலைவராக இருக்கும் திரு விஜய் அவர்கள் சொல்வது காஸ்பல் ட்ரூத் இல்ல பொய் அப்படின்றது நான் சொல்லவே கிடையாது. விசாரணை முடிந்த பிறகு அந்த அவுட்கம் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் தான் நம்ம என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து யூ cannot fix the accused, neither you cannot say he is innocent. அதுதான் சொல்ல வரேன். இல்ல சார், இன்வெஸ்டிகேஷன்ல இருப்பதனால் இவர்கள் தான் குற்றவாளி என்று ஒரு பார்வையாளர்கள் பிக்ஸ் பண்ண கூடாது. ஆனா அதுல சாட்சியாக சென்றவர் இன்னைக்கு அதிகாரத்தில் இருப்பதனால் அவர் பிக்ஸ் பண்ணிடலாம். இருங்க ஒரே நிமிஷம். விஜய் எங்க பார்ட்டியா இருக்காரு சார்? அவர் விட்னஸா இருக்காரு சார். அவர் விட்னஸா இருக்கிறதுனால தான் சம்மன் கொடுத்து 2 தடவை கூப்பிட்டாங்க. இருங்க, விட்னஸா இருக்காரு. அவர் விட்னஸா இருந்து அவர் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவர் சொல்லிட்டு வந்துட்டாரு. இந்த வழக்குல அவர் சொல்வதால் இந்த வழக்கு வந்து ஒரு அவருக்கு சாதகமாவோ இல்ல அவருக்கு பாதகமாவோ வந்து விடும் என்று நினைப்பது நம்மளுடைய புரிதலின் தவறு. ஏன்னா இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும் ஒரு ஏஜென்சி அவருக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றதுனாலயோ ஒரு கருத்து சொல்வதனாலயோ ஒரு வழக்கே தலைகீழ மாறிவிடும் என்று யூகத்தின் அடிப்படையில் ஹைப்போதெட்டிக்கலா நம்ம வந்து அக்யூஸ் பண்ணுவது சரி கிடையாது என்றுதான் என்னுடைய வாதம். சார், இது வந்து நீங்க பாருங்க, இது ஹைப்போதெட்டிக்கலா நாங்கள் இங்கு வாதம் வைக்கப்படவில்லை. நீங்கள் இல்லாத ஒன்றை ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடியவர் இன்று அதிகாரமும் கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்து அதை இந்த மக்கள் மத்தியில் விதைக்கிறீங்க இல்ல? விஜய் சொல்வதால் விசாரணையில் இருக்கிறது என்பதற்காகவே அது உண்மையாகாது என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க வந்து லீகலா நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கும் போது இது உண்மையாகாது என்று உங்களை போன்றவர்களுக்கு ஓரளவு அறிவாளிகளுக்கு தெரியும். ஆனா கண்மூடித்தனமாக நம்பக்கூடியவர்கள் மத்தியில் இதுதான் நடந்தது, இதுதான் காரணம் என்று பவர்ல இருக்கக்கூடிய ஒருவர் விதைக்கிறார் இல்ல? அப்போ இதோட இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகாதா?
இது இதை எதிர்கொள்ள வேண்டியது எதிர்க்கட்சிகள். ஓகே, எதிர்க்கட்சிகள் இல்லங்க அவர் தவறா விதைக்கிறான்னு சொல்ல வேண்டியது அவங்களுடைய வேலை. இது பாலிடிக்ஸ்ங்க. இது என்ன நம்ம என்ன கலா இதா பண்றோம்? அப்போ விஜய் இதுல பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. ஆப்வியஸா இது இஸ் a political leader. Apart from being the chief minister, he is a political leader. அப்ப It's a political statement. 41 பேர் இறந்து போன போது விஜய் தாமதமாக வந்ததுதான் காரணம் என்று டிஎம்கே சொன்னது எப்படி அரசியலோ, அதுபோல இன்னைக்கு திமுக தான் சதி செய்தது, போலீஸ் தான் அதுக்கு உதவியது என்று விஜய் சொல்வதும் அரசியல் தான். அப்படியா? தலையாட்டுறீங்க. அப்படிதானே நம்ம அப்படிதானே பார்க்கணும். சரி, ரைட். அப்படிதானே பார்க்கணும் அத. சரி, நல்லது. அவர் சொல்லுவது ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுல, அவருடைய கருத்து, அது அரசியல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கறேன் நான். சரி, நல்லது சார், நல்லது.